இது உங்கள் நேற்று ஒளித்திரை வழங்குவது. எப்படின்னா ஒரு 5 நாட்டுக்காரங்க உட்காந்து தமிழ்நாட்டு ஆளோட ஒரு 6வது ஆள் 5 நாட்டுக்காரங்க உட்காந்துருக்காங்க. உட்காந்து என்னது ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஒருத்தர் 5 நாட்டுக்காரர்னு சொல்கிறாங்களாம். 5 நாட்டுக்காரரும் உங்கள் நாட்டோட சேர்த்து உங்கள் தமிழ்நாட்டோட சேர்த்து 6வது ஆள் 5 நாட்டுக்காரன்னு சொல்கிறாங்களாம். நான் வந்து வீலை கண்டுபிடிச்சிருக்கேன். நீ ஒருத்தன் வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கிய, ஒருத்தன் வந்து அதோட பாகங்களை கண்டுபிடிச்சிருக்கிய, அடுத்தது வந்து அதனுடைய ஒரு முக்கியமான பேட்டரி சம்மந்தப்பட்ட கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொருத்தர் சொன்னாராம், அதை விட நான் வந்து இன்ஜினை கண்டுபிடிச்சிருக்கிறேன். 5 பேரும் இப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த 6வது நாட்டுக்கார் ஏன் இப்படி உட்காந்துருக்காரு, தமிழ்நாட்டுக்கார் ஏன் உட்காந்துருக்காருன்னாரு. நான் சொல்கிறேன், ஏன் நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இல்லை, எல்லாம் ரெடி பண்ணிட்டே இல்லை, நான் ஒரு ரவுண்டு போய்த்து வந்துடுறேன். உள்ளார எப்படியெல்லாம் வேலை செய்யுது, என்ன போகுது, என்ன இதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த 5 பேரும் நீங்கள் உயிரோடு இருக்கலாம். ஒன்று நான் போய் இப்போ நீங்கள் 5 பேர் கண்டுபிடிச்சாலும் உயிரோடு இருந்தால் இப்போ வெளிநாட்டுக்காரங்க நீங்கள்லாம் கண்டுபிடிச்சா உயிரோடு இருந்துடலாம். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதில் ஏறி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அது நல்லா இருந்துச்சுனாக்க வந்து நான் சொல்கிறேன். அது நல்லா இல்லைனாக்கா நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்னாப்லையா. சரி, அதெல்லாம் இருக்கணும்டா, நீ போயிடுறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எல்லோரும் நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன், நீ மட்டும் ஒன்றுமே கண்டுபிடிக்காமல் உட்காந்துருக்கே, என்ன எதுக்கு அப்படின்னு. என்னன்னா, ஒன்று நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னாக்க, ஒன்று என்னை விஷம் வச்சு கொண்டு விடுவாங்க, அப்படி இல்லைனாக்கா என்னை பைத்தியக்காரன்ட்டுருவாங்க. இது 2ல் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு விடுவாங்க. நான் உயிரோடு இருக்கணுமா வேண்டாங்கிறது வந்து அது நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து 5 பேரும் சேர்ந்து நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் 5 பேரும் உயிரோடு இருந்துடுவீங்க, ஆனால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இப்போ போய் நான் பார்த்துட்டு வந்தேன்னு வச்சுங்களேன், ரவுண்டு பண்ணி அது சரியாகி முடிஞ்சு போயிடுச்சுனாக்க, அந்த ஃப்ளைட்டு அதோட போய்த்துனாக்கா அது என்னோட போகுது. நீங்கள் 5 பேரும் இப்படி கண்டுபிடிச்ச நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் போய் மறுபடியும் திரும்பி வந்தேன் அப்படின்னாக்கா நான் சமாளிச்சுக்கிடுவேன். நான் தான் ஃபஸ்ட்டில் போன ஆள் உட்காந்து அப்படின்னு ஏதோ ஒரு இந்த ஃப்ளைட்டில் சீர் பண்ணி நான் உட்காந்து ஃபஸ்ட்டில் போன ஆளுன்னு சமாளிச்சிடுவேன். ஆனால் கண்டுபிடிச்சேன்னு சொன்னான்னா என்ன ஒன்று பைத்தியக்காரன் ஆக்கிடுவான், இல்லை விஷம் கொடுத்து கொண்டுடுவாங்க. இதுதான் அப்படின்னாப்லையா. அவர் அந்த 5 பேரும் ஒன்றுமே, ஏன்டா இப்படி ஒரு ஏன் காரணம் அப்படி சொல்கிறேனுங்க. நிலைமை அப்படி இருக்குப்பா, நான் என்னப்பா செய்கிறது, என் தமிழ்நாட்டோட நிலைமை அந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னாப்லையா. எப்படி இதெல்லாம் வந்து சில பேர் என்னன்னாக்கா, இது ஏன்டா கண்டுபிடிப்பானா, இது ஏன்டா செய்வானே, இதை இப்படி பண்ணி விட்ருவாங்களா, இதை செஞ்சு விட்ருவாங்களா, இது ஏன்டா நம்ம தொடுவானே அப்படின்னு சில பேர் விஷத்தை தொடுற மாதிரி இருக்குது. ஒரு இதை கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்க போகிற